Hi dear students, today we are learning about the next chapter 16, Emerging Service Business in India. இந்தியாவில் வளர்ந்து வரும் சேவை தொழில்கள் அதை பற்றி நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரான்சிசிங், அதாவது தனி உரிமை இயல். ஸோ மீனிங் அண்ட் டெஃபினிஷன். ஃபஸ்ட் ஒன், மீனிங். One of the key components of success of any business lies in its ability to reach out to customer at local, national and global level. Franchising has been often been used as a method for expanding domestic market and for entering international market. A wide variety of goods and services are now made available to customers using this model. Franchising is used by business for marketing and distributing products and services. ஸோ ஒரு பிஸ்னஸில் வெற்றி அப்படிங்கிறது அவங்க எப்படி இருக்காங்க, லோக்கல் நேஷ்னல் அண்ட் குளோபல் கஸ்டமர்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். அவங்களுடைய மனநிறைவோ அவங்களுடைய திறனையும் சார்ந்து இருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸ் சுச்சுவேஷனில் உள்நாட்டில் மார்க்கெட்டை விரிவுபடுத்த பொருட்டு சர்வதேச அளவில் அதை நுழையிறதுக்கு, ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம நுழையிறதுக்கு எல்லா வியாபார நிறுவனங்களும் என்ன பண்ணுறாங்க, தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கிறாங்க. ஸோ இதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான உரிமை வழங்குதல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிசிங். இதை தனி உரிமை வழங்கல் முறை, அதாவது இதுக்கு வேறு ஒரு பேரும் இருக்குது, ஃப்ரான்சிசிங். என் தமிழில் பார்த்தீங்கன்னா தனி உரிமை வழங்கல் அப்படின்ட்டும் பேர் இருக்குது. ஸோ இந்த முறையை பயன்படுத்துகிற மூலமாக பல வகையான பொருட்கள் மற்றும் சேவைகளை உலக அளவில் கஸ்டமர்ஸ்க்கு இப்போது கிடைக்குது. ஸோ இந்த வியாபார நிறுவனங்கள் தங்களுடைய தயாரிப்பு பொருட்களை விநியோகம் செய்யறதுக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கும் பயன்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிசிங். தென் நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு இன்டர்நேஷ்னல் ஃப்ரான்சிசி அசோசியேஷன், எ ஃப்ரான்சி இஸ் எ continuing relationship in which the franchisor provides a licensed privilege to do business plus assistance in organizing, training, merchandising and management in return for a custodian from the franchisee. ஸோ இது தனி உரிமையை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தங்களுக்கு ஒரு கூட்டாண்மை அமைப்பு போல் இருக்கும். ஸோ அது ஒரு வியாபார நிறுவனத்தில் அதனுடைய பிஸ்னஸ் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய எல்லா உரிமையும் தொடர் உறவு முறையின் அடிப்படையில் ஒருவருக்கு வழங்கப்படுறது அப்படின்னு சொன்னால் அந்த நபரை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரான்சிசிங் அப்படின்ட்டு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அதனுடைய வியாபார நடவடிக்கைகளை எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் தேவையான பிஸ்னஸ் உதவிகளை, பயிற்சி அளித்து மற்றும் பொருள்களை, சேவைகளை பற்றி கூடுதல் செய்தியை உடனுக்குடன் வழங்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலாண்மை செய்யக்கூடியது இதில் அடங்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான மறுபயன் நம்ம அதை எதிர்பார்க்கக்கூடியது, இது தகுதியுடையவராக இருக்கார். தென், as explained in Wikipedia, franchising is the practice of the right to use firm business model and brand for a prescribed period for time. For the franchisor, the franchisee is an alternative to building chain stores to distribute goods that avoids the investment and liability of a chain. இந்த விக்கிபீடியாவில் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த ஃப்ரான்சிசி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ் நிறுவனத்துடைய வியாபார மாதிரிகள், அடையாளங்களை குறிப்பிட்ட காலத்தில் பயன்படுத்துறதுக்கு வழங்கக்கூடிய உரிமைகள், அதுதான் உரிமை என்று சொல்லக்கூடியதாக இருக்குது. There are two parties to a franchising agreement. தனி உரிமை அளிப்பவருக்கு முதலீடு இல்லாமல், அதிக பொறுப்புகள் இல்லாமல் தொடர்ந்து அவருடைய பொருள் அல்லது சேவையை அமைப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாற்று முறை செயல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரான்சிசி. ஸோ இந்த முறையில் 2 பேர் பங்கேற்கிறாங்க. ஸோ
ஸோ யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரான்சிசர், தனி உரிமம் வழங்குபவர். தென் நெக்ஸ்ட்டு ஃப்ரான்சிசி, தனி உரிமம் பெறுபவர். ஒருத்தர் உரிமம் தருபவர், இன்னொருத்தர் உரிமம் பெறுபவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரான்சிசர், the owner of a business who provide the franchisee. Generally, he owns the patent or trademark and offer it to the franchisee under a licensing agreement. Depending on the agreement, the franchisor may also provide support service like service or product training, marketing, advertising, etc. The franchisor leaves fees in the form of royalty. ஸோ அந்த தனி உரிமை வழங்கக்கூடியவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸில் அவர் உரிமையாளராகவும் அந்த நிறுவனத்தில் செயல்பாடுகளை சட்டப்படி தனி உரிமை வழங்க தகுதி வாய்ந்த ஒரு நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உரிமை வழங்கக்கூடியவர், அதாவது ஃப்ரான்சிசர். இவர் தான் தான் பெற்றுள்ள காப்பு உரிமை, அதாவது அவங்க அந்த பேட்டன்ட் ரைட்ஸ் இருக்குல்ல, அதை வியாபாரத்துக்கான குறியீடுகள் ட்ரேட் மார்க்ஸ் இந்த உரிமையில் ஒப்பந்தத்தில் மூலமாக தனி உரிமை பெறுபவருக்கு வழங்குகிறார், தனி உரிமை பெறக்கூடியவருக்கு அவர் வழங்குகிறார். அந்த தனி உரிமை அளிக்கக்கூடியவர் அந்த தேவையான சேவைகளை அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட அளவு வழங்க அவர் கடமைப்பட்டவராக இருக்கிறாரு. சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட், பொருள் அல்லது சேவை சார்ந்த பயிற்சியை கொடுக்கக்கூடியது. ட்ரெயினிங், நம்ம என்ன பண்ணுறாங்க, அந்த மக்களுக்கு ட்ரெயினிங் பண்ணக்கூடியதாக இருக்கும். தென் மார்க்கெட்டிங், சந்தையில் தேவையான உதவிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதுதான் அவருடைய என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரான்சிசர். தென் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரான்சிசி, தனி உரிமம் பெறுபவர். The individual who acquires the right to operate the business or use the trademark of the seller is known as the franchisee. ஒரு வியாபாரத்தில் அந்த ஒரு பிஸ்னஸ் குறியீடு இந்த சட்டப்படி பயன்படுத்தக்கூடிய உரிமை பெற்ற ஒரு தனி நபர், அந்த தனி நபர் பெறக்கூடிய உரிமம் தான் இது தனி உரிமம் பெறுபவர். இந்த தனி உரிமம் பெறுபவர் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரான்சிசிங். ஃப்ரான்சிசிங்குடைய சிறப்பியல்புகள் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் தமிழில் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, சிறப்பியல்புகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரான்சிசி ரிலேஷன்ஷிப் இஸ் பேஸ்டு ஆன் எ அக்ரிமெண்ட் which lays down terms and conditions of this relationship. அந்த தனி உரிமம் பெறக்கூடியவருடைய தொடர்பு அந்த விதிமுறைகள், நிபந்தனைகள் உடன்படிக்கைக்கு அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். எப்படி இருக்கும், உடன்படிக்கைகள் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும், உடன்படிக்கை அடிப்படையில் அது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் த டேர்ம் ஆஃப் ஃப்ரான்சிசி மே பி ஃபார் 5 years ஆர் மோர். எப்படி இருக்கும், அந்த தனிநபர் ஒரு கால அளவு 5 வருஷமோ அல்லது அதற்கு மேலேயும் இருக்கலாம். மினிமம் 5 years இருக்கலாம், இல்லைன்னா அதற்கு மேலேயும் இருக்கலாம். The franchisee agreement may be renewed with the mutual consent of the parties. ஸோ அது எப்படி இருக்கும், ரெனியூ ஆகுது. ஸோ இந்த மாதிரியான தொடர்பு இருக்கக்கூடியவர் 2 பேர் ஒப்புதலுடைய தனி உரிமை ஒப்பந்தத்தில் புதுப்பிச்சுக்கலாம். மியூச்சுவல் கன்சர்ன் ஆஃப் த பார்ட்டிஸ். த நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் த franchisee gives an undertaking not to carry other competing business during the terms of the franchisee, and franchisor gives an undertaking not to terminate the franchisee agreement before its expiry except under situation which may justify the termination of the franchisee agreement. The franchisee அந்த உரிமை காலத்தில் எந்த ஒரு போட்டி பிஸ்னஸும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நடத்த தனி உரிமம் பெறுபவருக்கு உரிமை கிடையாது. டைரெக்டாகவோ போட்டியாக அவங்க பண்ண கொடுத்து
உரிமம் கிடையாது. இந்த உடன்படிக்கையில் காலத்திற்கு முன் தனி உரிமையை ரத்து செய்ய முடியாது. அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, உரிமையை ரத்து செய்யவும் முடியாது. ஸோ அந்த உத்தரவாதத்தை அந்த தனி உரிமை வழங்கியவரால் அளிக்கப்படுது. அது யாரால் அளிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உரிமம் வழங்கியவரால் அளிக்கப்படுது. ஆனால் அந்த ரத்து செய்ய வேண்டிய நியாயமான சூழல்கள் ஏற்படுமாயின் அது கட்டாயம் அதை ரத்து செய்யப்படணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்தால் அந்த ஒப்பந்தத்துக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாடியே முறிப்பதற்கு அல்ல முடக்குவதற்கு தனி உரிமம் வழங்கியவருக்கு உரிமம் உள்ளது. கட்டாயம் அதை என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு உண்டான உரிமை அவருக்கு இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், the franchisee agrees to pay specified royalty to the franchisor is as per terms of the franchisee agreement. அந்த தனி உரிமம் பெறக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த தனி உரிமம் பெறக்கூடியவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை அதாவது அந்த உரிமை தொகையை தனி உரிமம் அளித்தவருக்கு அதை செலுத்துறதுக்கான ஒப்பந்தம் அவங்க அக்ரிமெண்ட் அங்கே இருக்குது. Franchisee means selling the same product and maintain a similar type of shop decor, for which franchisee provides assistance to franchisee in organizing, merchandising and management. The franchisor virtually sets up the business for the franchisee. அந்த தனி உரிமம் கோட்பாட்டு ஃப்ரான்சிசி கோட்பாட்டின் பிரகாரம் அந்த தனி உரிமை அளித்தவர் தன்னுடைய பொருளோ அல்லது சேவையையோ எந்த முறையில் வழங்குகிறாரோ அல்லது எந்த மாதிரியான படிநிலைகளை பின்பற்றாரோ, ஏதாவது ஸ்டெப்ஸ் பின்பற்றுறாங்களோ அதில் அவங்க என்ன பண்ணாமல் இருக்கணும், அவருக்கு பிஸ்னஸை ஏற்பாடு செய்யக்கூடிய நடத்த உடன்படுகிறார். சற்றும் அதிலிருந்து பின்வாங்காமல் அதில் உடன்படணும். The next one, franchisee is supported to follow parent company's policies regarding mode of business operations as per clause in the franchisee agreement. அந்த தனி உரிமம் பெறக்கூடியவர் அந்த தலைமை நிறுவனத்தினுடைய கொள்கைகளுக்கு அந்த பிரின்சிபலுக்கு இணங்க வேண்டும். அங்கே தன்னுடைய பிஸ்னஸை ஃப்ரான்சிசிங் ஒப்பந்தத்தை அதன் முறையாக செயல்படுத்த வேண்டும். அந்த அக்ரிமெண்ட்டை சரியாக ஃபாலோ பண்ணணும். த நெக்ஸ்ட்டு, ஃப்ரான்சிசர் மே கிவ்ஸ் ட்ரைனிங் டு பர்சனல் ஒர்க்கிங் இன் த ஃப்ரான்சிசீஸ் ஆர்கனைசேஷன். இந்த தனி உரிமை அளித்தவர் அந்த போதுமான பயிற்சியை எவ்வாறு செயல்பட வேணும் அப்படின்ற முறைகளையும் தனி உரிமம் பெற்ற நிறுவனத்துக்கு அளிக்க வேண்டும். தனி உரிமம் பெற்ற நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டும். These are all the characteristics of franchising. The next, types of franchising. There are primarily two types of franchising. First one, product or trade name franchising. ரெண்டு வகையாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா தயாரிப்பு பொருள் அல்லது அந்த பிஸ்னஸ் நேமோட தனி உரிமையாக்கல். In this type, the franchisee exclusively deals with a manufacturer's product. For example, include Kidzi, French, Loaf, Outlets, Bharat Petroleum Bunks, etc. Relationships like Maruti Suzuki with ABT Maruti or Hero Honda bike dealership may be considered as franchisees. ஸோ இந்த முறையில் உற்பத்தி சார்ந்த பொருட்களை தொடர்புடையதாக இருக்குது. எதோ தொடர்புடையதாக இருக்குது, உற்பத்தி சார்ந்த பொருட்களை. ஸோ அந்த பொருட்களை விற்கக்கூடிய நோக்கத்தில் அந்த ஃப்ரான்சிசர் அளிக்கக்கூடிய செயல்படுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், கிட்ஸி, ஃப்ரான்ஸ் லிஸ் அவுட்லெட்ஸ், பாரத் பெட்ரோலியம் பங்க்ஸ், பதஞ்சலி ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாமே இங்கே எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாருதி சுசுக்கியும் ஏபிடி மாருதிக்கும் இடையே உள்ள உறவு. ஹீரோ ஹோண்டா இருசக்கர வாகன முகமை பெற்றுள்ளது.
இதெல்லாம் இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் பிஸ்னஸ் ஃபார்மேட் ஃப்ரான்சைசிங், அதாவது வணிக வடிவமைப்பு தனி உரிமை. When a franchisor awards a rights covering all business aspects as a complete business package to the franchisee, it is called as business format franchising. This package includes training, support, and the corporate name. This enables uniformity of products, service, environment across geographical boundaries with high degree of standardization. For example, MC Donald's, Pizza Hut, KFC, Hot Breads, Titan, Color Plus, Zodiac, Lakme Beauty Parlor. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பிஸ்னஸ் உடைய ஃபார்மேட் ஃப்ரான்சைசிங், இந்த வணிக வடிவமைப்புடைய தனி உரிமை என்ன. ஒரு பிஸ்னஸில் அனைத்து விதமான வர்த்தக அம்சங்களையும் உள்ளடக்கிய செயல்பாடு தான் இந்த தனி உரிமை ஒப்பந்தம் அடிப்படையில் வழங்கப்படுது. ஸோ அது பிஸ்னஸ் வடிவமைப்பு தனி உரிமை என சொல்கிறாங்க. இந்த தொகுப்பில் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயிற்சி வழங்கக்கூடியதாக இருக்கும். அந்த நிறுவனத்துடைய பெயர் முழுமையாக பயன்படுத்தும் மற்றும் அதற்கு உறுதுணையாக இருக்கணும் போன்றவற்றை இதில் அடங்கும். அவ்வாறு எல்லா அம்சங்களும் உள்ளடக்கிய தனி உரிமையானது அந்த வியாபாரத்துடைய அனைத்து பகுதிகளிலும் ஒருமித்த தன்மையை, ஒரே மாதிரியான சேவையை, விரும்பத்தக்க ஒரே மாதிரியான சுற்றுப்புற சூழல், அதிக தரநிலை கொண்டதாக அந்த சேவைகள் வழங்குறதா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெக்டோனஸ் கம்பெனி, ஃபிஷ் ஸ்டாக்ஸ், கேஎஃப்சி, ஷார்ட் ஃப்ரூட்ஸ், டைட்டன், கலர் ப்ளஸ், சோடியாக், லக்மே, அதாவது லாக்மி பியூட்டி பார்லர், இது எல்லாமே இதில் அடங்கக்கூடியதாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரான்சைசிங். ஃப்ரான்சைசிங்குடைய அட்வான்டேஜஸ், நன்மைகள் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் ரெடியூஸ்டு ரிஸ்க் என்ன ஆகுது, குறையுது. The franchisee will acquire the right of running an already established business, thus eliminating the risk of starting a new business. So the franchisee ஏற்கனவே அவங்க சட்டப்படியாக நடைபெற்றுட்டு இருக்கிற பிஸ்னஸை அந்த உரிமையை பெறுவதால் அந்த புதிதாக ஒரு பிஸ்னஸ் துவங்குறதுலேயும் அவங்க என்ன பண்ணல, ரிஸ்கில் இருந்து விடுபடுறாங்க. ஆல்ரெடி அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கனால புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அதில் அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்காது. தென் நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன், பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க, விரிவாக்கம் செய்கிறாங்க. ஃப்ரான்சைசிங் ப்ரொவைட்ஸ் an opportunity to expand business at regional, national and global levels without incurring additional expenditure. Thus, rapid growth of franchisor business is facilitated. ஸோ இந்த என்ன பண்ணுறாங்க, ஃப்ரான்சைசிங் ப்ரொவைட்ஸ் an opportunity, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸில். எங்கெங்கே அப்படின்னு பார்த்தோன்னா ரீஜனல் அண்ட் நேஷனல் அண்ட் குளோபல் லெவலில். ஸோ ரீஜனல்னால் என்ன, நம்ம இருக்கக்கூடிய பிராந்தியத்தில், நேஷ்னல் லெவல் தேசிய அளவில், அண்ட் குளோபல் லெவல் உலக அளவில். தென் அவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அந்த பிஸ்னஸை விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. தென் நெக்ஸ்ட் ஒன் காஸ்ட் ஆஃப் அட்வர்டைசிங். The cost of advertising for the franchisor will be reduced since this cost will be started by the franchisee. Moreover, it enables the franchisor to reap the benefit of increased visibility across regional and national boundaries. ஸோ அந்த விளம்பர செலவு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த பிஸ்னஸ்ஸு சார்ந்த விளம்பரங்கள் எல்லாமே பொதுவானதாக இருந்தால் அந்த செலவு எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். பெரும்பாலான விளம்பர செலவுகளை தனி உரிமையாளர் மூலம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தென் நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷனல் சப்போர்ட், இந்த செயல்பாட்டுக்கு உறுதுணையாக இருக்கிறது.
The franchisee is provided assistance in not only obtaining finance but also in deciding business location, decor or design, staff training, and handling day-to-day operations. அந்த ஃப்ரான்சைசி அந்த ஃபைனான்ஸ் ஆதாரத்தோட ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் எந்த இடத்துல அந்த பிஸ்னஸ் அமைக்கிறது, அதை எப்படி வடிவமைக்கக்கூடிய முறை என்ன, அந்த ஒர்க்கர்ஸ்க்கு எப்படி பயிற்சி வழங்கலாம், அது மட்டும் இல்லாமல் டே டு டே நடவடிக்கைகள் என்ன, எப்படி அதை கையாளக்கூடிய முறை எல்லாத்தையுமே முடிவெடுத்து அவைகளை சரியான வழியில் செயல்படுத்தக்கூடியதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆப்ரேஷனல் சப்போர்ட். These are all the advantages of franchising. Then next one, disadvantages of franchising. First one, franchising fees, அதாவது தனி உரிமத்துடைய கட்டணம். The initial franchising fee and the subsequent renewal fees can be very high in case of successful business. From the franchisee's point of view, this may be deterrent. மிக அதிகமாக தொடக்க காலத்தில் எப்படி இருக்கும், இந்த தனி உரிமை அப்படிங்கிறது அந்த கட்டணத்தை வசூலிக்கிறதா இருந்தது. ஸோ அப்போ பிஸ்னஸை வளரக்கூடிய காலங்களில் தனி உரிமை வழங்கியவர்கள் தன்னோட கட்டுப்பாட்டை அதிகப்படுத்தும் நோக்கத்தில் அல்லது தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்கு அந்த காலத்தில் அதிகபட்சமாக அதை புதுப்பிக்கிறதுக்கான கட்டணத்தை வசூலிக்கிறது நடைபெறுது. இது ஒரு ட்ராபேக்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபிக்ஸட் ராயல்ட்டி பேமெண்ட். தனி உரிமம் அளித்தவருடைய மதிப்புக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடியது. The franchisee has to make payment of royalty to the franchisor on a regular basis. This considerable reduce the income of the franchisee. ஸோ இந்த ஃப்ரான்சைசி பெற்றவர் அந்த தரம் குறைந்த பொருட்களையோ அல்லது சேவையோ வழங்கும் போது அது தனி உரிமை அளித்தவருடைய நல்ல பெயர், புகழ், அது நல்ல எண்ணம் போன்றவற்றை பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையில் இருக்கக்கூடியதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு, டேஞ்சர் ஆஃப் இமேஜ் டிரான்சஸிங். குறைந்த அளவு தயாரிப்பு பொருட்களை கையாளக்கூடியது. இஃப் த franchisee does not maintain standard of quality and service, there is a danger that goodwill and image of the reputed franchisee will be adversely affected. இந்த தனி உரிமை வழங்குகிறவர் அனுமதிக்கப்பட்ட தயாரிப்புகளும் கையாள முடியும், அதை மட்டும்தான் கையாள முடியும். ஸோ இந்த புதுசாக ஒரு பிஸ்னஸ் யுக்தியை அங்கே தன்னிச்சையாக கையாள முடியாது. மேலும் அந்த உரிமையை வழங்கின நிறுவனத்தை அனுமதிச்சா அவ்வாறு செய்யலாம். இதனால் தேவையோட அடிப்படையில் அந்த வியாபார அமைவிடங்கள் அமைச்சு கொள்ளக்கூடிய உரிமை தனி உரிமை பெற்றவருக்கு இல்லை. தென் நெக்ஸ்ட் ஒன், லேக் ஆஃப் ஃப்ரீடம். சுதந்திரம் இன்மை. The franchisee does not have the freedom to run his business in an independent manner. He has to abide by management and operational policies of the franchisor. This may serve as a deterrent whether suitable to him or not. இந்த தனி உரிமை, அதாவது ஃப்ரான்சைசி பெற்றவரை தன்னிச்சையாக வியாபாரத்தை நடத்த முடியாத அவர் அனைத்து செயல்பாடுலையும் தனி உரிமை வழங்கி அந்த நிறுவனத்தோட கொள்கைகளை மேலாண்மையோட முடிவுகளையும் பின்பற்ற வேண்டிய கட்டாயத்துக்குனால அவருக்கு அந்த சுதந்திரம் பாதிக்கப்படுது. The next one, limitation on a range of products. The franchisee cannot introduce new product line into the business except those permitted by franchisor. This may mean loss of business to franchisee amidst demand based on local condition. ஸோ இந்த தனி உரிமையில் எப்படி இருக்கும் அப்படின்னா லிமிட்டேஷன், அது எப்படி இருக்கும், ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ராடக்ட்ஸை பொறுத்து இருக்கும். அதன் மூலமாக ஒரு நபர் தன்னுடைய பிஸ்னஸை நாடு முழுவதும் செய்கிறதா இருக்கும். அது வெளிநாட்டிலேயோ அல்லது உலகத்துலேயோ எங்கே வேணாலும் விரிவுபடுத்தி கொள்ளலாம். அந்த புதுசாக இருக்கக்கூடிய காலத்தில் அதை இருக்கக்கூடிய இடர்களை அவர் நீக்க முடியாமல் இருக்கக்கூடியதாக இந்த
limitations of range of product. These are all the disadvantages of franchising. The next conclusion. Franchising enables a franchisor to expand the existing business to wider geographical region within the country and abroad. Franchisee, especially those who are new entered to business, do not have to start from the scratch, but work within an established business model, getting the necessary operational support and guidance. In international business, franchising is the best option to enter other country market. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த தனி உரிமை மூலமாக அந்த பிஸ்னஸ் நாடு முழுவதும் செய்கிறாங்க. அது எந்த நாட்டில், இந்த உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி உலக அளவுலேயும் சரி நம்மளுடைய ஈஸியாக விரிவுபடுத்திக்கலாம். ஸோ அதை புதுசாக ஒரு பிஸ்னஸை துவங்குறவங்க அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை என்ன பண்ணுறாங்க, கலைச்சிட்டு அதை தனி உரிமம் பெற்ற ஏற்கனவே சிறந்த முறையில் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஒரு மாதிரியாக பின்பற்றி நடக்க தேவையாக இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்க்ளூஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபேக்டரிங். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். Firms sell goods on cash and credit basis. When goods are sold on credit basis, bill are drawn on the buyer by the seller. In case of small and medium business, a considerable part of their working capital is tied down in bill receivables. The liquidity position of the firm is affected, and this hinder the smooth functioning of the business. In order to overcome this hurdle, factoring as a service has emerged. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிங், அதனுடைய இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஒரு நிறுவனம் தன்னுடைய பொருளை கேஷாவோ அல்லது கடன் அடிப்படையிலையோ விற்பனை செய்து அந்த கடன் விற்பனையினால் சின்ன மற்றும் நடுத்தர பிஸ்னஸை என்ன பண்ணுறாங்க, அதன் மூலமாக கணிசமான அளவு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுகளாக மாறிவிடுது. அது கணிசமான அளவில் அது என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா பில்ஸ் ரிசீவபிளாக மாறுது. ஸோ இதனால் அந்த செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டு பிஸ்னஸுடைய ரிஸ்க் ஏற்படுது. இந்த ரிஸ்கை சமாளிக்கிறதுக்கு ஒரு பொருட்டு ஒரு தரகு சேவை, நிதி சேவையை செயல்படுது. அதுக்கு பெறுதல்கள் மீதான தரகு நிதி சேவை என்று அழைக்கப்படுது. அது என்னன்னு பேர் அப்படி பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் இருக்கக்கூடிய அது மேலே தரகு ரீதி அப்படின்ட்டு பேர். இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வசூல் முகமை என்று அழைக்கிறது தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேக்டரிங் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். தென் meaning and definition. Factoring is derived from a Latin term facere, which means to make or do. Factoring is an agreement wherein the trade debts of a company are sold to a financial institution at a discount. The factor is an agent who buys an accounts receivable of a firm and provides finance to a firm to meet its working capital requirements. The main advantages of factoring is that the small or big business firm receive short-term finance to meet day-to-day payments. ஸோ அதனுடைய மீனிங் டெஃபினிஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் அளிக்கக்கூடிய நிறுவனத்திற்கும் அந்த உரிமை ஃபேக்டர்ஸ்க்கும் அந்த பிஸ்னஸுடைய வாடிக்கையாளர்களுக்கும் ட்ரேடு கஸ்டமருக்கும் தங்களுடைய பொருளை விற்கக்கூடிய அல்லது சேவைகளை செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் நிறுவனத்துக்கும் ஏற்கக்கூடிய ஓர் தொடர்ச்சியான உறவு ஏற்படுத்துது. ஸோ இந்த பிஸ்னஸில் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு பெறக்கூடிய
பில்ஸ் ரிசீவபிள், அந்த நிதி நிறுவனம் என்ன பண்ணுது, அதாவது அந்த உரிமத்தை பேரால் கொள்முதல் செய்தாலோ அல்லது அந்த ஏற்றுக்கடன் தரகு மூலமாக அந்த பிஸ்னஸை சேவையை மைய பணியாகும். ஸோ இந்த பணியை மேற்கொள்ளும் போது அதனுடைய உரிமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பேரால் பிற தொடர் பணிகளான வாடிக்கையாளருடைய விற்பனை பேரேடுகளை நிர்வகிக்கக்கூடியதாகவும் அந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதாக அந்த செய்யப்பட்ட கடன்களுக்கு எதிராக அந்த குறுகிய காலத்தில் அதை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி அந்த கடனை வசூல் செய்கிறது, அந்த சூழ்ந்துள்ள கடன் இடர்களை இயக்கிறது, இதை போன்றவற்றை இது மேற்கொள்ளுது. ஸோ இந்த உரிமை அப்படின்றது எப்படி இருக்குன்னா, அந்த கடன் மற்றும் நிதி சார்ந்த நடவடிக்கையில் தனக்குள்ள முன் அனுபவத்தை கொண்டு ஒரு குறிப்பிட்ட சில அறிவுரைகளை தருது. இப்படி மேலே கூறியிருக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் தனித்தனியே அதை அளிக்கிறதுக்கு பலதரப்பட்ட அமைப்புகள் இருக்குது. இருந்தாலும் இவை அனைத்தையும் ஒரு சேர அளித்தாலே அந்த உரிமை பேராளியோட சிறப்பு அம்சமாக இருக்குது. தென் in a report submitted to the Reserve Bank of India, Mr. C.S. Kalyanasudaram defines factoring as a continuing arrangement under which a franchising institution assume the credit and collection function for its client, purchases receivable as they arise, maintain the sale ledger, attends to other bookkeeping duties relating to such accounts, and performs other auxiliary duties. ஸோ இந்த இந்திய ரிசர்வ் பேங்க்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கல்யாண சுந்தரம் அப்படின்றவர் ஒரு குழு, ஒரு ஆய்வு குழுவை நியமித்து அந்த குழுவில் இந்தியாவில் உரிமை பெறல் சேவைகளை அறிமுகப்படுத்துறதுக்காக அந்த நடைமுறையை கண்டறிஞ்சார். இந்த குழு அறிக்கையின் மூலமாக அதனுடைய அடிப்படையில் இந்திய ரிசர்வ் பேங்க்கில் 6 பிஸ்னஸ் பேங்க்கை உரிமை பெறால் சேவைகளாக வழங்க அனுமதித்தார். பாரத், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், ஸோ இந்த மாதிரி உரிமை பெறால சேவைகளை மேற்கொள்ள இருந்தது. ஸோ இந்த ஸ்டேட் பேங்க் அது எப்படி என்ன மாதிரி வங்கி வந்து இந்த வங்கி வணிக சேவை, அதாவது பிஸ்னஸ்க்காக சேவையாக இருந்தது, கமர்ஷியல் சர்வீஸாக இருந்தது. இந்த கனரா பேங்க் அப்படின்றது எப்படி இருந்ததுன்னா, அது உரிமை பேரால் வரையறுக்கப்பட்டிருந்தது. அதாவது கனரா பேங்க் ஃபேக்டர் லிமிட்டடாக இருந்தது. இது அதனுடைய உரிமை பேரால் சேவைகளாக மேற்கொள்ளப்பட்டது. Then the Factoring Regulating Act 2011 governs the registration of factors and regulating the assignment of receivable and the associated obligation. ஸோ இது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடன் விற்பனையும் போது அதை வழங்கப்பட்டவர் மீதாக இருக்கக்கூடிய மாற்றுச்சீட்டு விற்பவரால் எழுதப்படுது. அப்படி அது எழுதப்பட்டாலும் அது என்ன மறுச்சீட்டாக சிறிய மற்றும் நடுத்தர பிஸ்னஸை கடன் நடவடிக்கை காரணமாக ஒரு நடைமுறை மூலதனத்தில் குறிப்பிட்ட தொகையை பெறத்துக்காக இது இருந்தது. இந்த ஃபேக்டரிங் ரெகுலேஷன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. அது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரிசீவபிள் அண்ட் த அசோசியேட்டட் ஆப்ளிகேஷன். தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபேக்டரிங் ப்ராசஸ், அதனுடைய படிநிலைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். First one, a firm enter into a factoring agreement with a factor which is generally a financial institution for invoice purchasing. ஸோ இந்த உரிமை பேரால் தன்னுடைய வாடிக்கையாளர் கடனை திருப்பி செலுத்த தகுதி மதிப்பீடு செய்கிறார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் அவருடைய பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டில் எந்த தொகை அளவிற்கு மற்றும் அதனுடைய கால அளவுக்கு அதனுடைய கொள்முதல் செய்யப்பட்டதை பர்ச்சேஸ் செய்ய தயாராக இருக்கக்கூடிய அதை வரையறை செய்கிறாரு. அது எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு அதை வரையறை செய்கிறாங்க. த நெக்ஸ்ட்டு, whenever goods are sold on credit basis, an invoice is raised and a copy of the same is sent to the factor.
எப்போதும் போலமே அந்த வாடிக்கையாளர் அந்த பொருட்களை விற்று அதற்குரிய சரக்குகளை இந்த சரக்கு பட்டியல் மீதான நிலுவையான உள்ள தொகையை அந்த உரிமை சட்டத்தின்படி அதை மாற்றி அமைச்சுக்கலாம். The next, the debt amount due to the firm is transferred to the factor through assignment and the same is intimated to the customer. அதாவது வாடிக்கையாளர் அந்த சட்டப்படி என்ன உரிமை இருக்கோ அவருக்கு அதை மாற்றப்பட்ட அந்த ப்ராடக்ட் மேலே அந்த பட்டியலுடைய நகல்களை உரிமை பேராளருக்கு அனுப்புகிறாங்க. The next, on the due date, the amount is collected by the factor from the customer. உடனடியாக அந்த உரிமை பேரால் அதாவது அனுப்பப்பட்ட சட்டப்படி அந்த உடைமையுடைய உரிமை மாற்று அந்த ப்ராடக்டோட பட்டியலை அதனுடைய மதிப்பில் 80% வரைக்கும் அதை அந்த குறுகிய காலத்தில் அந்த தன்னுடைய வாடிக்கையாளருக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கணும். The next one, after retaining the service fees, the remaining amount is sent to the firm by the factor. அந்த ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கிட்ட பெறக்கூடிய ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 20% இருக்கும். அந்த 20% அந்த ரிமைனிங்கை அந்த வாடிக்கையாளருக்கு திருப்பி கொடுக்கறதா இருக்கும். These are all the factoring process. Then next one, அது பாரு அந்த ஃபேக்டர் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஒரு டயக்ராம் இருக்குது. அதில் பாரு என்ன இருக்குது, அதாவது ஃபேக்டர் எப்படி போகுது, யாருக்கு போகுது, பேஸ் த பேலன்ஸ் அமௌண்ட் ஃபஸ்ட்டு. தென் அதுக்கப்புறம் பேமெண்ட் அப் டு 80% இனிஷியலி பேமெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு 80% பே பண்ணுறாங்க. தென் சப்மிட் இன்வாய்ஸ் காப்பி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு இன்வாய்ஸ் காப்பி அவங்க கிளையண்ட் ஃபேக்டருக்கு வருது. தென் அவங்க நெக்ஸ்ட் பாரு கிரெடிட் சேல் ஆஃப் கூட்ஸ், அந்த கிளையண்ட் கஸ்டமருக்கு கிரெடிட் சேல் ஆகுது. தென் அந்த கஸ்டமர்ட்டேருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கிது, கிளையண்ட்டுக்கு இன்வாய்ஸ் கிடைக்கிது. தென் அந்த கஸ்டமர்ட்டேருந்து ஃபேக்டர்ஸ்க்கு என்ன ரிப்ளை வருது அப்படின்னா பே த அமௌண்ட், என்ன ஆகுது, அமௌண்ட்டு பே ஆகுது. தென் நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங். ஃபஸ்ட்டு maintenance of book debts. A factor take the responsibility of maintaining the account of debtors of a business institution. So first one என்ன, maintenance of book debts, அதாவது அந்த கடன் ஏடுகளை பராமரிக்கிறது. தன்னுடைய வாடிக்கையாளருக்கு அந்த பிஸ்னஸ் ஏடுகளை, அதாவது கணக்கு ஏடுகளை, கடன்களை அதை பராமரிக்கக்கூடிய முழு பொறுப்பையும் அந்த தனி உரிமை அதாவது யார், ஃப்ரான்சிசி ஏற்றுக்கொள்கிறார். யார் ஏற்றுக்கொள்கிறார், ஃப்ரான்சிசி ஏற்றுக்கொள்கிறார். தென் நெக்ஸ்ட் ஒன் கிரெடிட் கவரேஜ், அதாவது கடன் எல்லைகளை நிர்வகித்தல். த ஃபேக்டர் accept the risk burden of loss of bad debts, leaving the seller to concentrate on his core business. அந்த வராக்கடன் தொடர்பாக இருக்கக்கூடிய நிதி சுமையை தனி உரிமை பேராளர் ஃப்ரான்சிசி ஏற்றுக்கொள்கிறார். இதனால் அந்த பிஸ்னஸுடைய முதன்மை வணிகத்தின் மீது முழு கவனம் செலுத்துது. அந்த என்னாகுது, அது முழு கவனம் செலுத்துது. தென் நெக்ஸ்ட் ஒன் கேஷ் அட்வான்சஸ். அரவுண்ட் 80% ஆஃப் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ரிசீவபிள் இஸ் பெய்ட் ஆஸ் அட்வான்ஸ் கேஷ் டு தெம் இன் கிளையண்ட். அந்த 80%, அதாவது முன்பணம் எவ்வளோ செலுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ அந்த கடன் விற்பனை செஞ்சுருப்போம், நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் 80% முன்கூட்டியே அதை பெற்றிருக்கிறாங்க. ஸோ இதனால் அங்கே வியாபாரம் எப்படி இருக்கும், லிக்விடிட்டி பாதிக்கக்கூடியதாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் கலெக்ஷன் சர்வீஸ், வசூல் சேவை. இஸ்யூயிங் ரிமைண்டர்ஸ், ரிசீவிங் பார்ட் பேமெண்ட்ஸ், collection of checks form part of the factoring services. அத பிஸ்னஸில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளருக்கு அவங்களுடைய நினைவு கூற செய்தலை பகுதி அளவு கடனை வசூலிக்கிறது, அந்த காசோலை அதாவது செக் மூலமாக வசூலிக்கிறது. ஸோ பிற சேவைகளும் இதில் அடங்கக்கூடியதாக இருக்கும். த நெக்ஸ்ட்டு அட்வைஸ் டு கிளையண்ட், தன்னுடைய வாடிக்கையாளர் மூலமாக அந்த பிஸ்னஸ்க்கு ஆலோசனை கூறுறது. ஃப்ரம் த
past history of debtors, the factor is able to provide advice regarding the credit worthiness of customer, perception of customers about the products of the client, etc. அந்த இந்த ஃப்ரான்சிசி அப்படின்றவர் அந்த கடந்த காலத்தில் அந்த வாடிக்கையாளர்கிட்ட ஏற்பட்ட அனுபவத்தில் அதனுடைய அடிப்படையில் அந்த வாடிக்கையாளருக்கு வழங்கப்பட வேண்டிய கடன் தகுதி மற்றும் பேட் டெட்ஸு தொடர்பான வியாபார செய்தியில் உடனுக்குடனே அவங்களுக்கு தெரிவிக்கணும். These are all the features of factoring. Then next one, types of factoring. First one, full service factoring or without recourse factoring. When a factor agrees to provide complete set of service which includes financing, maintenance of sales ledger, debt collection at his own risk, and providing consultancy services as and when necessary, it is called as full servicing factoring. So next நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய டைப்ஸ் வகைகள், ஃபேக்டரிங்குடைய வகைகள். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் துணை நாடாத ஏற்றுக்கடன் முகமை, அதாவது ஃபுல் சர்வீஸ் ஃபேக்டரிங் ஆர் அதர்வைஸ் கால்டு வித்தவுட் ரிசோர்ஸ் ஃபேக்டரிங். ஸோ இந்த முறையில் அந்த ஃப்ரான்சிசிங் அப்படின்றவர் அந்த பிஸ்னஸை அந்த கடன் பெறுதல் தொடர்பான இடர்களை, அதாவது வராக்கடன் தவிர பிற பணிகளை மேற்கொள்கிறார். ஸோ அந்த வராக்கடன் நட்டத்தால் அந்த ஃப்ரான்சிசி பாதிக்கப்பட மாட்டார். மாறாக இந்த நஷ்டத்தை அந்த வாடிக்கையாளரான அந்த பிஸ்னஸை சேர்ந்தவரையே சாரும். பிஸ்னஸ் ரன் பண்ணுறவர் தான் அதை சாரும் அந்த நஷ்டம். ஸோ இதன் காரணமாக அந்த ஃப்ரான்சிசி அதுக்கு ஈடாக வழங்கிய அனைத்து தொகையையும் திரும்பி பெற இயலும். அதுக்கு ஈடாக கொடுத்த எல்லா அமௌண்ட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஈடாக பெறக்கூடியதாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், வித் ரிசோர்ஸ் ஃபேக்டரிங், துணை நாடும் ஏற்றுக்கடன் முகமை. When the factor does not undertake credit risk, it is known as with resource factoring. In case the debtor fails to make the payment on due date, it is assigned back to the firm by the factor. Here the responsibility of collecting the amount lies with the selling firm. ஸோ இந்த முறையில் அந்த வராத கடனை பேட் டெட்ஸை அதை தீர்க்கிறதுக்கான உரிமையை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஃபேக்டரிங் மூலமாக ஏற்றுக்கொள்கிறார். ஸோ எனவே இந்த பிஸ்னஸ் உடைய வாடிக்கையாளர் கஸ்டமர்ஸ் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணக்கூடியவருக்கு வராக்கடனால் ஏற்படக்கூடிய அந்த நஷ்டத்தை தவிர்க்க முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன், மெச்சூரிட்டி ஃபேக்டரிங், முதிர்வு ஏற்றுக்கடன் முகமை அல்லது வசூல் ஏற்றுக்கடன் முகமை. In this type, the factor agrees to finance the firm only after collecting the amount on maturity from debtors. என்ன பண்ணுறாங்க, இந்த முறையில் ஃப்ரான்சிசிங் அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண நாள்லேருந்து அது முடிவடைகிற நாளுக்கு வரைக்கும் அதை செலுத்துறதா ஒப்புக்கொள்கிறார். அது கலெக்ட் பண்ண நாள்லேருந்து அது மெச்சூரிட்டி ஆகக்கூடிய நாள் வரைக்கும். தென் நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஃபேக்டரிங், எல்லை தாண்டிய அல்லது பன்னாட்டு ஏற்றுக்கடன் முகமை. When the claims of an exporter are assigned to a financial institution and the finance is advanced on the basis of export invoice, it is called as international factoring. The factoring process involving the client, firm, factor and the customer is given below. இப்போ இந்த எல்லை தாண்டிய இந்த ஏற்றுக்கடன், அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபேக்டரிங் முகமையில் அதனுடைய நடவடிக்கையில் 4 நபர்கள் இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 ஃபேம், கிளையண்ட், ஃபேக்டர் அண்ட் கஸ்டமர், இந்த 4 பேரும் இருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். த நெக்ஸ்ட் ஒன், ஃபேக்டரிங் வெர்சஸ் ஃபர்ஃபைட்டிங். ஏற்றுக்கடன் முகமைக்கும் பன்னாட்டு ஏற்றுக்கடன் முகமைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம்.
Forfeiting is defined as the non-resource purchased by a bank or any other financial institution of receivable arising from an export of goods and services. அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் என்ன இருக்குது non-resource purchase by bank. அது என்ன பண்ணுறாங்க பை பேங்க் non-resource purchase பேங்க் பண்ணுது. அது எனி அதர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அல்லது வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனோ அதை ரிசீவ் பண்ணுது அரேஞ்ச் ஃப்ரம் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். அது என்ன பண்ணுறாங்க குட்ஸ் அண்ட் சர்வீஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இதற்குண்டான டிஃப்ரென்ஸு பின்னாடி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னே அதுக்கு எக்ஸாம்பிள் ஃபேக்டரிங் கம்பெனிஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபேக்டரிங் கம்பெனிஸ் இன் இந்தியா. இந்தியாவில் ஃபேக்டரிங் கம்பெனிக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னா கேன் பேங்க் ஃபேக்டர் லிமிடெட். ஸோ அதுக்கு உண்டான லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோ. http://www.canbankfactors.com. த நெக்ஸ்ட்டு SBI குளோபல் அதுக்கு உண்டான லிங்க் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு IFCI ஃபேக்டர்ஸ் லிமிடெட் அதுக்கு உண்டான லிங்க்கு கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அதற்கும் என்ன கொடுத்துருக்காங்க லிங்க்கு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா SIDBI இன் ஷார்ட் ஃபார்மாக. ஸோ அதற்கும் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. என்னென்னு நம்ம பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன். Factoring helps smooth running of business by getting short-term credit from financial institution against accounts receivables. Forfeiting is a variation of factoring with focus on international exports. So conclusionல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா factoring helps ஸ்மூத் ரன்னிங் ஆஃப் பிஸ்னஸ். அந்த வணிக நிறுவனங்கள் எப்படி இருக்கும் பிஸ்னஸ்ஸு ஸ்மூத்தாக ரன்னிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸு கெட்டிங் ஷார்ட் டேர்ம் கிரெடிட் என்ன பண்ணுறாங்க ஷார்ட் டேர்ம் கிரெடிட்டை கெட் பண்ணுறாங்க ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். யார்கிட்ட இருந்துன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்கிட்ட இருந்து எகெயின்ஸ்ட் யாருக்கு எதுக்கு எகெயின்ஸ்டாக அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளுக்கு எகெயின்ஸ்டாக. forfeiting is a variation of factoring with focus on international exports. இது எப்படி இருக்கும் focus on international export. Then next factoring versus forfeiting குண்டான டிஃப்ரென்ஸ் என்னென்ன அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு டிஃப்ரென்ஸு என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பேசிஸ் ஆஃப் ஃபினான்சிங். ஸோ ஃபேக்டரிங்கில் ஃபினான்சிங் இஸ் டிபெண்ட் ஆன் எக்ஸ்போர்ட்டர் கிரெடிட் ஸ்டாண்டிங். ஸோ அந்த ஏற்றுமதியிலுடைய கடன் தரத்தை அந்த அடிப்படையில் ஃபினான்ஸை பேஸ் பண்ணி வழங்கக்கூடியதாக இருக்கும். forfeitingல financing is dependent on the availing bank financial standards. ஸோ அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸு அதனுடைய தரத்தை பயன்படுத்தி அதனுடைய அளவில் அதனுடைய அடிப்படையில் அந்த ஃபினான்ஸு சேவை வழங்கப்படும். த நெக்ஸ்ட் ஒன் காஸ்ட் அதாவது கட்டணம் அல்லது செலவு. காஸ்ட் இஸ் பர்ன் பை த செல்லர். இந்த சரக்கு விற்கக்கூடியவங்களுடைய நிதி சேவை கட்டணத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. Then forfeitingல cost is borne by the overseas buyer. அதை யார் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சேவை கட்டணத்தை கடனாளி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கடனாளிகள் தான் என்ன பண்ணுறாங்க அதை ஏற்றுக்கிறார். பையர் தான் அதை ஏற்றுக்கிறாரு ஓவர்சீஸ் பையர். தென் நெக்ஸ்ட்டு ஷூட்டபிலிட்டி பொருந்தும் காலம். ஃபார் ஃபேக்டரிங்கில் ஃபார் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் மெச்சூரிட்டி பீரியட் குறுகிய காலத்தில் அது மெச்சூரிட்டி பீரியடாக இருக்கும். தென் forfeitingல ஃபார் டிரான்சாக்ஷன் ஆஃப் மீடியம் டேர்ம் மெச்சூரிட்டி பீரியட் அதில் எப்படி இருக்கும் மீடியம் டேர்மில் அதாவது மத்திய காலத்தில் அது முடிவடையதாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபினான்சிங் நிதியின் அளவு. இன் ஃபேக்டரிங் ஒன்லி a certain percent of receivable factor is advanced. அது எப்படி இருக்கும் அதிக அளவில் இல்லாமல் ஒரு 80% மட்டும்தான் அதில் இருக்கக்கூடியதாக இருக்கும். தென் forfeitingல ஃபுல் ஃபினான்ஸ் இஸ் அவைலபிள் அங்கே எவ்வளோ இருக்கும் 100% அங்கே இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் ரிஸ்க் இடர் ஏற்றல். ரிஸ்க் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு செல்லர். ரிஸ்க்கு யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது செல்லருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தென் forfeitingல ஆல் ரிஸ்க் ஆர் பர்ன் பை த
ஃபர்ஃபைட்டர். எல்லா ரிஸ்க்கையும் அது யார் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர் தான் ஏற்றுக்கணும். ஃபர்ஃபைட்டர் தான் ஏற்றுக்கணும். These are all the difference between the factoring and forfeiting. Okay, dear students, we will meet in next class.